உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய ஐயா திருமாவளவன் அவருடைய முதுகுல திமுகவுடைய கூட்டணி கணக்கு குத்தி எரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட பல கட்சிகள் கூட்டணி பேரம் நடத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் ஒதுக்கப்படக்கூடிய அந்த தொகுதிகளை விட விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்கிற கேள்வி நாளுக்கு நாள் நீண்டு கொண்டு தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகள் திமுகவுடைய கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக பார்க்கப்படுது. அதற்கு காரணம் 2019ஆம் ஆண்டு வெற்றியும் சொல்லலாம், 2021ஆம் ஆண்டு வெற்றியும் சொல்லலாம். திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருப்பதற்கு முக்கியமான காரணமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஏன்னா அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது. ஐயா திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த தலைவராக இன்னைக்கு பார்க்கப்படுறாங்க. 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்து தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவே பல இடத்துல சமரசம் செய்து பாரதிய ஜனதா கட்சியோடு ஒத்துழைத்து போகும்பொழுது தொடர்ச்சியாக கூட்டணியில் இருந்து கொண்டு ஐயா திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை மிக தீவிரமாக எதிர்த்திருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, தமிழக அரசியலில் திமுகவை விட அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்த ஒரு பெயர் பெற்றவர் தான் ஐயா திருமாவளவன் அவர்கள். அப்பேற்பட்ட திருமாவளவன் அவர்களுக்கு திமுகவுடைய கூட்டணியில் வெறும் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுத்து அந்த ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையுமே குழி தோண்டி புதைத்து இருக்கிறது திமுக என்கிற ஒரு கட்சி. பொதுவாக விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு ஒவ்வொரு முறையும் திமுகவுடைய கூட்டணியில் 2 சீட்டுகளும் 3 சீட்டுகளும் இல்லை சட்டமன்ற தொகுதிகள் ஒரு 4-5 இது போலத்தான் தொகுதி பங்கீடுங்கிறது நடக்குது. இது ஒவ்வொரு முறையும் விமர்சனத்துக்குள்ளாகுது. காரணம் என்ன அப்படின்னா, திமுக 2019 பெருவாரியான வெற்றி பெற்றது. அதே மாதிரி 2021 மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுன்னு சொல்ல முடியாது. 125 தொகுதிகள் தான் பெற முடிந்தது. ஆனால் அந்த 125 தொகுதிகளிலுமே விடுதலை சிறுத்தை கட்சியோட உழைப்புங்கிறது அளப்பெரியது. விடுதலை சிறுத்தை கட்சிகளோட பங்குங்கிறது அளப்பெரியது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தனித்து நின்று இன்னைக்கு தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா உறுதியாக திமுக கூட்டணியில் வாங்கக்கூடிய வாக்குகளை விட வெற்றிகளை விட மிக அதிகமாக வாங்க முடியும். அதற்கான வலிமையும் அதற்கான கருத்தியலும் அண்ணன் திருமாவளவனிடம் இருக்குது. ஆனால் ஐயா திருமாவளவன் அவர்கள் அதை செய்வதற்கு தயாராக கிடையாது. அது வேற விவாதம், அதுக்குள்ளே போக வேணாம். அண்ணன் சீமான் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்காங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்களையோ ஐயா வைகோ அவர்களையோ நம்ம ஒருபோதும் விமர்சிக்கக்கூடாது, அவர்களை விமர்சனம் செய்வதற்கு நம்ம கட்சி தொடங்கலை, நம்மளுடைய பணி அது கிடையாதுன்னு. அந்த கருத்தில் நாங்கள் இன்றும் உடன்பட்டு தான் இருக்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சியை நாங்கள் விமர்சனம் செய்யலை. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியோட ஒரு மனசாட்சியாக இருந்து இன்றைக்கி பேச வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி எம்மை போன்றவர்களுக்கு எழுந்து இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தமிழனாக இன்றைக்கி வளர்ந்து நின்று இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக போராடி குரல் கொடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் 15% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வெறும் 2 தொகுதிகளை ஒதுக்கி திமுக தன்னுடைய உண்மையான கோர முகத்தை காட்டியிருக்குது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு. திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குது. ஆனால் பல கட்சிகளுக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குதா? அவர்கள் இந்த அளவுக்கு தீவிரமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறாங்களா? தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு உண்மையாகவே ஒரு தலைவனாக உயர்ந்து நிற்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, ஐயா வைகோ அவர்களே எடுத்துக்கலாம். ஆனால் வைகோ அவர்கள் கூட இன்றைக்கி ஒரு தொகுதி தான். ஏன்னா அவர்களுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்குது. அதே போல் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் ஒன்றுமே செய்யாமல் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்சி எதுனா காங்கிரஸ் கட்சி. உண்மையிலே செத்த பாம்புக்கு சமம் தான் காங்கிரஸ் கட்சி. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 8 தொகுதி 9 தொகுதி 10 தொகுதிகள் வரைக்கும் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படுது. ஏன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்குதான்னு கேட்டால் துளி அளவும் கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் தனித்து நின்று போட்டி போட்டா அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை நீங்கள் எந்த அளவுக்கு போராடினாலும் சரி 1% கூட தொட முடியாது. அவ்வளோதான் இன்றைக்கி காங்கிரஸோட லட்சணம் தமிழ்நாட்டில். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதியில் ஒதுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒவ்வொரு முறையும் 8 தொகுதியும் 10 தொகுதியும் கொடுக்குது. அதற்கு முக்கியமான காரணம், ஒருவேளை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்து விட்டால் நம் ஒன்றிய அமைச்சரவையில் அமைச்சர் பதவி வாங்கலாம், பல கேபினட் அமைச்சர்களாகலாம், முக்கியமான துறைகளை நம்ம கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அதற்காக தன் சுய லாபத்திற்காண்டி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வலுவாகவே இல்லை அப்படின்னாலும் அவர்களுக்கு 8 தொகுதி 9 தொகுதின்னு சொல்லி திமுக கூட்டணி கொடுக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வலிமையாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக இங்கே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுடைய அடையாளமாக திகழக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வெறும் 2 தொகுதிகளை ஒதுக்கி கேவலப்படுத்தி இருக்குது. இதுதான் உண்மை. விடுதலை சிறுத்தை கட்சியில் பயணிக்கக்கூடிய அண்ணன் சங்கத்தமிழன் கூட சொல்லியிருந்தாங்க, 3 தொகுதி கொடுக்கல அப்படின்னா நான் தீ குளிப்பேன் அப்படின்னு. அதற்காண்டி அவர் ஏன் தீ குளிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போவது கிடையாது. ஏன் அப்படின்னா அவருடைய ஆதங்கம் அப்படி. நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கிறோம், எங்களுக்கான வாக்கு சதவீதம் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியை தீவிரமாக எதிர்த்துருக்கிறோம். உண்மையிலேயே சங்கத்தமிழன் சொன்ன ஒரு வார்த்தை நம்ம பாராட்டணும். அதாவது மானங்கட்ட கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம்னு அவர் சொல்லியிருந்தார். உண்மை அதுதான். இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு மறுக்கப்படுது அப்படின்னா திமுகவுடைய பச்சை துரோகம் என்று தான் சொல்லணும். ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்பொழுது அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம் நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்கிற கேள்வியை கேட்டார் சொல்லி திமுகவுடைய பொதுச் செயலாளர் வன்னியரசு பல நேரலையில் பதிவு செய்திருந்தாங்க. அது இன்று வரை உண்மையாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பொது தொகுதி கேட்டிருந்தாங்க.
2 தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது 2 தனி தொகுதி மட்டும்தான். கடந்த முறை தேர்தலில் எந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதோ அதே தொகுதி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்போ திமுக ஒன்று பண்ணலாம், என்ன அப்படின்னா ஒரு தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் கூட கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கலாம். ஆனால் திமுக கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா பொது தொகுதிக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஆசைப்படலாமா என்கிற கேள்வியும் அங்கே வந்து எழுந்திருக்கலாம். ஏன்னா 40 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு கொடுக்க முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சிகள் சட்டமன்றத்துக்குள்ளே வேணாலும் பொது தொகுதியில் நின்று நீங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளே உங்களை பொது தொகுதியில் நிற்க வைக்க முடியாது. அதற்கு திமுகவிற்கு மனம் கிடையாது. அதற்கான இடமும் அவர்களிடத்தில் கிடைக்க போகிறதில்ல. அதனால் திமுக என்ன பண்ணியிருக்கு, பொது தொகுதிகளுக்கான வாய்ப்பை மறுத்து இருக்குது. இன்றைக்கி இது சம்மந்தமாக ஐயா திருமாவளவன் அவர்கள்ட்ட செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. நீங்கள் வந்து பொது தொகுதி வாங்கிறோம்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருந்தீங்க, அப்போ திமுகவுடைய தலைமை உங்களுக்கு பொது தொகுதி கொடுக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு ஆனால் திருமாவளவன் என்ன பதில் சொல்லிப்பான்னு நினைக்கிறீங்க? அதை நீங்கள் திமுக தலைமையிடம் தான் கேட்கணும். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அது வந்து சாதாரண ஒரு வார்த்தையாக நம்ம வந்து கடந்து போய்விட முடியாது. அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு அரசியல் ஒளிந்திருக்குது. திமுகவுடைய தலைமையை கேளுங்க அப்படின்னா அப்போ திமுகவுடைய தலைமை உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்குன்னு தானே அர்த்தம். இன்னும் திருமாவளவன் அவர்கள் உண்மையாகவே அந்த தொகுதி நாங்கள் வந்து கேட்டோம், இப்போ நாடாளுமன்ற தொகுதிங்கிறதுனால மிக குறைவாக இருக்குது, சட்டமன்ற தொகுதியில் வேணால் நம்ம வந்து கொடுக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் திமுக தலைமையிடம் தான் கேட்கணும். அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளோட கோரிக்கை இறுதி வரை பொது தொகுதி கொடுங்கன்னு தான் இருந்திருக்குது. திமுக அதை மறுத்து இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதே போல் ஐயா திருமாவளவன் அவர்கள் தன்னோட கீச்சகத்தில் வந்து இது சம்மந்தமாக கருத்து பதிவிட்டு இருக்கிறாங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவுடைய கூட்டணியில் 2 தனி தொகுதியில் போட்டியிடுகிறது. கூடுதலாகவும் ஒரு வார்த்தை பதிவு செய்திருக்கிறாங்க. நாங்கள் 2 தொகுதியிலுமே கேட்டு பெறவில்லை, உட்கார்ந்து பேசி ஒரு மனதாக முடிவு செய்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இதற்கான காரணம் என்ன, இந்த தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அதற்கான விமர்சனங்கள் உடனே எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பல நாட்களுடைய எதிர்பார்ப்பு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படும்னு. சொல்லப்போனால் சமீபத்தில் நடந்த வெல்லும் சனநாயக மாநாட்டில் வந்து 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சிகளோட தொண்டர்கள் அண்ணன் ஐயா திருமாவளவன் அவர்களுக்காக கூடியிருந்தாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா ஐயா திருமாவளவன் அவர்களுடைய இத்தனை ஆண்டுகால உழைப்புன்னு தான் காரணம். அப்போ அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கணும். தமிழ்நாட்டு அரசியலில் சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சி, இத்தனைக்கும் சொல்லப்போனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக அவர்களுடைய பார்வையில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவன். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய நாங்களோ இல்லை அண்ணன் திருமாவளவன் அவர்களோ வெளிப்படையாக நாங்கள் வந்து சொல்லுவோம் அவர் வந்து தமிழ் இனத்தின் ஒரு ஒப்பற்ற போராளி அப்படின்னு. ஆனால் திமுகவுடைய பார்வையில் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒரு அடையாளமாகத்தான் பார்க்கப்படுறாங்க, அப்படி தான் அவர் நடத்தப்படுறாங்க. அதனால தான் அவருக்கு 2 தனி தொகுதி மட்டும் கொடுத்து அவரை அதே விதத்தில் அடையாளப்படுத்தி காட்டியிருக்குது திமுகங்கிற கட்சி. அப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம். விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு இதற்கு மேலும் வாய்ப்பு வேறு கட்சியில் இல்லையா அப்படின்னா அதிமுகங்கிற கட்சிக்கு போயிருந்தால் அவங்க 4 இல்லை 5 தொகுதி கூட வாங்கியிருக்க முடியும். ஆனால் ஒரு தன்மான இழுக்கு தான். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு இடையூறு என்னன்னா இத்தனை நாட்களாக திமுக தான் பாஜகவை எதிர்க்குது என்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டி அமைத்து உருவாக்கியாச்சு. அப்போ இது வந்து மற்றவர்களுக்கு யாரும் ஒரு வாய்ப்பாக போயிடும், விமர்சனத்துக்கு ஒரு உட்பட்டு விடும் என்கிற ஒரு காரணத்துக்காக கூட ஐயா திருமாவளவன் அவர்கள் சமரசம் செய்து கொண்டு இந்த 2 தொகுதியிலே ஏற்றுக்கொண்டு போகலாம். ஏன்னா ஐயா திருமாவளவனுக்கு நன்கு தெரியும் திமுகவை விட பாரதிய ஜனதா கட்சியை தீவிரமாக எதிர்க்கக்கூடியது விடுதலை சிறுத்தை கட்சிகள் தான் அப்படிங்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சிக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னா அது விடுதலை சிறுத்தை கட்சிகள் கொடுக்கலாம். கூடுதலாக ஒரு விடயத்தை இந்த காணொலியில் நான் வந்து பதிவு செய்கிறேன். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னம் முடக்கப்பட்டு இருக்குதுன்னா அதற்கு அவர்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக தான். அதாவது 8% அவர்கள் நெருங்கிவிடக்கூடாது, அதனால் அந்த சின்னத்தை முடக்கணும் சொல்லி ஒன்றிய அரசு ஒரு முயற்சி எடுக்குது. அதுபோல் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தனித்து நின்றாங்க அப்படின்னா அவர்களுடைய வாக்கு சதவீதம் உறுதியாக 8%க்கு மேலே வரும். உறுதியாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்ற முடியும். ஆனால் தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மையாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எதற்காக இன்னும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க, எதற்காக அதை வந்து தூக்கி எறியாமல் இன்னும் திமுகவுடைய கூட்டணியில் அடைபட்டு கொண்டு இருக்கிறாங்கிற ஒரு பெரிய சந்தேகம் எழுது. ஏன்னா தனித்து நின்றால் ஐயா திருமாவளவன் அவர்களுடைய வலிமை என்னங்கிறத தமிழ்நாடு பேசும், இந்திய ஒன்றியமே பேசும். அந்தளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு போராளி, ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு வைத்து இருக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி பொய்யாக வாக்கு சதவீதத்தில் வந்து 18 வந்துருங்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த சதவீதத்தை வைத்திருக்கக்கூடியவர் ஐயா திருமாவளவன் அவர்கள். ஆனால் திமுக அதற்கான அங்கீகாரம் கொடுக்க மறுக்குது. சொல்லப்போனால் இந்த திமுகவுடைய ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அதிகமான வன்முறை நடந்திருக்கு. இதை விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா வன்னியரசு பதிவு செய்திருக்கிறாங்க. அதாவது எடப்பாடி ஆட்சியை விட திமுகவுடைய ஆட்சியில் எஸ்சி எஸ்டி அதற்குட்பட்ட அந்த மக்கள் மீது அதிகமாக வன்முறை நடந்திருக்குது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டனை நிரூபிக்கப்பட்டு இருக்குது.
அப்போது இந்த அளவுக்கு நடந்தும் கூட ஐயா திருமாவளவன் அவர்கள் அமைதி காத்து ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைக்கணும், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நம்ம போராடணும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில், நாட்டை காக்கணும் மக்களை காக்கணுங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் திமுகவுடைய கூட்டணியில் அவர் இறங்கி வந்து அவர் இணைந்து இருக்கிறார் அப்படின்னா அவருக்கான அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது திமுகவுடைய பொறுப்பு. ஆனால் திமுக திட்டமிட்டு தன்னோட இழிவான புத்தியை காட்டி விடுதலை சிறுத்தை கட்சியை அவமதித்து இருக்கிறது தான் சொல்ல முடியும். அண்ணன் சீமான் பல இடத்துல பதிவு செய்திருப்பாங்க, தற்காலிக வெற்றிக்காக நான் நிரந்தர தோல்வியை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லைன்னு. ஆனால் அதை ஐயா திருமாவளவன் அவர்கள் செய்ய தவறுகிறார் என்பது தான் இந்த கூட்டணியின் இறுதி முடிவில் நமக்கு வந்து தோணுவது. அதனால் இனி வரக்கூடிய தேர்தலையாவது விடுதலை சிறுத்தை கட்சி துணிந்து முடிவெடுக்கணும். ஐயா திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய வலிமை உணர்ந்து விட்டார் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அதை வந்து உணர்ந்து இருக்கிறாங்க. திமுகவுடைய இந்த துரோகத்திற்கு வரும் காலங்களில் உண்மையாகவே விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேராயுதமாக மாறி அவர்களுக்கு எதிரான ஒரு சக்தியாக நின்று அவர்களை வீழ்த்தி உண்மையாகவே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த காணொலியில் திமுகவுடைய இந்த துரோகம் எத்தனை ஆண்டு காலமானாலும் தவிர்க்க முடியாது இந்த அரசியலில் இருந்து.